வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திருநெல்வேலி மாநகராட்சி உதவி பொறியாளர் மீது லஞ்ச ஒழிப்புத் துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாநகராட்சியின் உதவி பொறியாளராக பணியாற்றி வரும் லெனின் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக எழுந்த புகார் குறித்து லஞ்ச ஒழிப்புத் துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் கடந்த 2018 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையில் தனது மனைவி பெயரில் சட்டவிரோதமாக 3,59,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்து வாங்கியது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து லெனின், அவரது மனைவியும் உதவி பேராசிரியருமான சாந்தகுமாரி ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அங்காளம்மன் கோவிலில் பெண் பூசாரியை 20க்கும் மேற்பட்டோர் தாக்கும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமாவாசையொட்டி அதிக அளவிலான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்தனர். அப்போது கோவிலுக்குள் நுழைந்த கும்பல் பெண் பூசாரியை தாக்கியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தனியார் நிறுவன ஊழியர்களை ஏற்றிச் சென்ற மினி வேன் சாலையில் கவிழ்ந்த விபத்தில் 18 பேர் காயமடைந்தனர். மலையாண்டிப்பட்டினம் பகுதியில் உள்ள தனியார் பொம்மை பொருள் தயாரிப்பு நிறுவனத்திற்கு உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பணியாளர்கள் மினி வேனில் ஏற்றிச் செல்லப்பட்டனர். எலையமுத்தூர் பிரிவு பகுதியில் வளைவில் திரும்பியபோது பிரேக் பழுதானதால் இந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் உட்பட 18 பேர் காயமடைந்த நிலையில் உடுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே யானை தாக்கியதில் கட்டட மேஸ்திரி உடல் நசுங்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிகானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் வேலையை முடித்துவிட்டு தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த யானை துரத்தி வந்து தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேப்பனப்பள்ளி பகுதியில் சுற்றித் திரிந்த யானைகளை வனத்துறையினர் கண்டுகொள்ளாமல் விட்டதே இதற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் 70ஆம் ஆண்டு சிறு தொண்டர் பிள்ளைக்கறி அமுதப்படையல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குழந்தை வரம் வேண்டி பெண்கள் கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு வழிபாடு செய்தனர். மேலும் வீதி உலாவாக கொண்டுவரப்பட்ட 5 வகை மாவினால் உருவாக்கப்பட்ட சீராளன் உருவத்தை திரளான மக்கள் தரிசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள தேவிகாபுரத்தைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரணி என்பவர் புதிதாக தொடங்கிய இறைச்சி கடையில் கோழியை சுத்தம் செய்யும் இயந்திரத்தில் மின்கசிவு ஏற்பட்டதால் மின்சாரம் தாக்கி அப்துல் காதர் பலியானார். இந்த சம்பவம் குறித்து சேத்துப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் அருகே மன்னவனூரில் உள்ள சூழல் சுற்றுலா தலத்திற்கு கிராம மக்கள் பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மன்னவனூர் மலை கிராமத்தில் உள்ள மூலவயல் பகுதியில் காட்டுப்பன்றி தாக்கி சிறுவன் உட்பட 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை கண்டித்து சனிக்கிழமையன்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் கொடைக்கானல் வன அலுவலர் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மன்னவனூர் சூழல் சுற்றுலா தலத்தை முற்றுகையிட்ட மக்கள் சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் நெடுஞ்சாலைத்துறையில் சாலை ஆய்வாளருக்கான பதவி உயர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதுநிலை பட்டியல் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காமல் விதிகளை மீறி பட்டியலில் பின்னால் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முதுநிலை பட்டியலின் அடிப்படையில் முறையாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் சிறுவயதில் விட்டுச் சென்ற தாய் மீண்டும் வந்து சொத்தில் பங்கு கேட்டதால் அடித்து கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டார். ஸ்டாலின் பிருந்தா தம்பதிக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். இவர்கள் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நிலையில் ஸ்டாலின் 2 மகன்களுடனும் பிருந்தா மகளுடனும் வாழ்ந்தனர். சமீபத்தில் ஸ்டாலின் உடல்நலக்குறைவால் இறந்ததை அடுத்து மகளுடன் 4 நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு வந்த பிருந்தா சொத்தில் பங்கு கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மூத்த மகன் அருண்குமார் தாயை கடப்பாறையால் அடித்து கொலை செய்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வாடகை கார் ஓட்டுநர் ஒருவர் தனது காரில் பயணிகளுக்கான அத்தியாவசிய பொருட்களை வைத்துள்ள காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. அப்துல் காதர் என்பவரின் காரில் பயணித்த பயணிகள் அவரது காரில் உள்ள பொருட்களை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அதில் குளிர்பானம், தண்ணீர், ஷூ பாலிஷ், மாத்திரைகள் என சகல பொருட்களையும் அவர் வைத்துள்ளார். இது வாடகை கார் இல்லை, ஒரு வீடு என கூறி அந்த வாடகை கார் ஓட்டுநரை வாடிக்கையாளர்கள் பாராட்டி வருகின்றனர்.
கர்நாடகாவின் பெலகாவி பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் காவலரை அறைவது போல அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா செய்து காட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சித்தராமையா மேடையில் பேச தயாரானார். அப்போது நிகழ்ச்சி நடந்த இடத்தின் அருகே பாஜக மகளிர் அணியினர் அவருக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த சித்தராமையா பெலகாவி கூடுதல் எஸ்பியை அறைவது போல செய்கை காட்டினார். இந்த சம்பவத்தை பலரும் கண்டித்து வருகின்றனர். மியான்மர் நாட்டில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு மாதம் கடந்த நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 28ஆம் தேதி நிலநடுக்கம் ஏற்பட்டது. 3700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து மியான்மர் படிப்படியாக மீண்டு வருகிறது. 64,000 வீடுகள், 7,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள், 172 பாலங்கள், அணைகள் நிலநடுக்கத்தால் சேதமடைந்த நிலையில் தொடர்ந்து இடிபாடுகளை அகற்றும் பணி நடந்து வருகிறது. வீடுகளை இழந்தவர்கள் பலர் கூடாரம் அமைத்து வசித்து வருகின்றனர். நடராஜனை பிளேயிங் 11 சேர்ப்பதற்கான சூழல் இன்னும் உருவாகவில்லை என டெல்லி அணியின் ஆலோசகர் கெவின் பீட்டர்சன் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், இம்பாக்ட் வீரர் உட்பட 12 பேரை வைத்துத்தான் விளையாட முடியும். இதில் எந்த வீரருக்கு பதில் நடராஜனை சேர்ப்பது என நீங்களே கூறினால் உதவியாக இருக்கும் என்றும் கேள்வி கேட்ட செய்தியாளரிடம் பீட்டர்சன் கூறினார். 10,75,00,000 ரூபாய்க்கு நடராஜனை டெல்லி அணி ஏலத்தில் எடுத்தது குறிப்பிடத்தக்கது. பிக்சல் 7a செல்போன்களின் பேட்டரி பாதிப்படைந்திருந்தால் இலவசமாக பேட்டரி மாற்றித் தரப்படும் என்று கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வாடிக்கையாளர்கள் பலர் புகார் அளித்து வந்த நிலையில் இதனை கூகுள் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த பாதிப்பு ஏற்பட்டால் செல்போனில் சார்ஜ் ஏற்றுவதில் பாதிப்பு ஏற்படுவதுடன் பேட்டரி வேகமாக குறைவது உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வாரண்டி காலத்திற்குள் உள்ள 7a போன்களில் இந்த பிரச்சனை இருந்தால் பேட்டரி மாற்றித் தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று சர்வசாதாரணமாக சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து ஆராய்ந்து விரைவில் கூண்டு வைத்து பிடிக்குமாறு வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரத்தில் உள்ள பிரபல கடையில் வாங்கிய பிரியாணியில் கரப்பான்பூச்சி இருந்ததால் வாடிக்கையாளர்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வண்டிகேட் பகுதியில் உள்ள கடையில் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த கர்ப்பிணியும் அவரது கணவரும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுள்ளனர். அப்போது அதில் கரப்பான்பூச்சி இருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் அந்த பிரியாணியை சாப்பிட்ட கர்ப்பிணி, 4 சிறுவர்கள் என 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கிணற்றில் குளித்த தோட்டக்கலை கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விடுதியில் தங்கி படித்து வந்த 19 வயது மாணவன் சர்வேஷ் சக மாணவர்கள் 9 பேருடன் பங்களாப்பட்டியில் உள்ள தனியார் தோட்ட கிணற்றில் குளித்துள்ளார். அப்போது நீரில் மூழ்கி சர்வேஷ் உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி சடலத்தை மீட்டனர். திருவள்ளூரில் சாலை விபத்தில் உயிரிழந்த இலங்கை தமிழரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. செங்குன்றம் அடுத்த காவாங்கரை இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வசித்து வந்த ராஜாசிங்கம் என்பவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது சிறுநீரகம், இருதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. தென்காசியில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் ஆலங்குளத்தைச் சேர்ந்த நபர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். தனியார் உடற்பயிற்சி கழகத்தின் 46வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மிஸ்டர் தென்காசி ஆணழகன் போட்டி நடைபெற்றது. பல்வேறு எடைப்பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் கட்டழகு இளைஞர்கள் தங்களது கட்டுடலை காண்பித்து அசத்தினர். இதில் ஆலங்குளத்தைச் சேர்ந்த முருகானந்தம் முதல் பரிசை தட்டிச் சென்றார். வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திரைப்பட இயக்குநர் பாலா சாமி தரிசனம் செய்தார். சேது, பிதாமகன், நான் கடவுள் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய பாலா ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அவருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல்லில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளருக்கு பதவி உயர்வு வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக கூறி கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வயது அடிப்படையில் வழங்கப்படும் பதவி உயர்வில் 1997 மற்றும் 98 பணிக்கு சேர்ந்தவரை விட்டுவிட்டு 1999 பணிக்கு சேர்ந்தவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக கூறி நெடுஞ்சாலை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடியில் சொத்து தகராறில் சித்தப்பாவை கம்பியால் தாக்கி கொலை செய்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். பொன்னாக்குடியைச் சேர்ந்த இசக்கிமுத்துவுக்கும் அவரது சித்தப்பா அருணாச்சலத்திற்கும் நீண்ட காலம் சொத்து பிரச்சினை இருந்ததாக தெரிகிறது. இதில் சாலையில் சென்று கொண்டிருந்த அருணாச்சலத்தை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இசக்கிமுத்து திடீரென கம்பியால் பலமாக தாக்கி கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த ஆக்கூர் கிராமத்தில் ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் சிகர நாளில் திருமண தடை நீங்கவும் குழந்தை பேறு வேண்டியும் திரளான பக்தர்கள் காவடி எடுத்து சாமி தரிசனம் செய்தும் தீமிதித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டையில் சாலையோர உணவகங்களில் சோதனையிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட மயோனைஸை பறிமுதல் செய்தனர். கிருமி மற்றும் தொற்று பரவும் அபாயம் உள்ளிட்ட காரணங்களால் ஓராண்டுக்கு மயோனைஸுக்கு தமிழக அரசு தடை விதித்த நிலையில் சட்டவிரோதமாக பயன்படுத்திய உணவகங்களுக்கு அதிகாரிகள் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முத்துமலை முருகன் கோயிலில் நடிகர் ரோபோ சங்கர் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். ஏத்தாப்பூரில் உள்ள கோயிலில் உலகிலேயே மிக உயரமான 146 அடி உயரம் கொண்ட முருகன் சிலை உள்ளது. இந்த கோயிலுக்கு வந்த நடிகர் ரோபோ சங்கர் அவரது மனைவி பிரியங்கா உள்ளிட்டோர் வழிபாடு நடத்தினர். இதைத் தொடர்ந்து அவர்களுடன் பக்தர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அருகே இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 டன் பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ரகசிய தகவலின் அடிப்படையில் ரட்சகபுரம் கடற்கரை சாலையில் காவல்துறையினர் ரோந்து சென்றபோது வேனில் கொண்டுவரப்பட்ட பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் ஒரு மினி லாரி, கார், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.